கேரளா போறாரு, புதுச்சேரி போறாரு திரு ராகுல் காந்தி அவர்கள். கிட்டத்தட்ட புதுச்சேரியில ஒரு 2 பேரும் ஸ்டாலின் அவர்களும், ராகுல் காந்தி அவர்களும் ஒரே நேரத்தில தான் பிரச்சாரத்தில ஒரே நாள்ல தான் பிரச்சாரத்தில ஈடுபட்டாங்கங்கிறத பார்க்க முடியுது. இது வந்து மனக்கசப்ப வந்துட்டு தெள்ள தெளிவா காமிக்குதா? ஏன்னா மோடியும், அமித்ஷாவும் அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் சார்புல ஒரு கூட்டணியோட சேர்ந்து வந்து அ ஒரு பொதுக்கூட்டம் நடக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இத நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? அடுத்தது பிஎம் எலக்ஷன்லாம் வரும்போது, இல்ல எங்க இது நிக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு ஒரு கசப்புணர்வு இருக்குது. ம். இப்போதைக்கு ஒரு கசப்புணர்வு இருக்கு. இந்த அசெம்பிளி எலக்ஷன் சீட் ஷேரிங்ல திமுக நடந்து கொண்ட முறை காங்கிரசுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இந்த கூட்டணியையே ராகுல் காந்தி விரும்பவில்லை. அவர் விஜயோடு போக வேண்டும் என்று தான் விரும்பினார். ஆனால் கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டால் அது நடக்க முடியாமல் போனது. அவர் ஒதுங்கி கொண்டார். 2வது வேட்பாளர் தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடி, காசு வாங்கிக்கிட்டுலாம் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு அவங்க கட்சியோட எம்பி ஜோதிமணியே பேசினாங்க. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படலை. 10 நாளைக்கு முன்னால் கட்சிக்கு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கோடானு கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ராகுல் காந்தி இந்த ப்ராசஸ்லேருந்து விலகி நிற்கிறாரு. இந்த முறை பிரச்சாரம், கூட்டு பிரச்சாரம் நடக்கும். ஒரு கூட்டம், அதிகபட்சம் ஒரு கூட்டம் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக அடுத்த வாரம் மிடில். ஆனால் இன்றைக்கி தான் கேரளா எலெக்ஷன் முடியுது. வெஸ்ட் பெங்கால், கேரளா, அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி 3 முடியுது. தமிழ்நாடும் பெங்கால் மட்டும்தான். ஸோ அடுத்த வாரம் மத்திய பகுதியில் ராகுல் காந்தி அநேகமாக தமிழகம் வருகிறார். ஸ்டாலினோடு ஒரே ஒரு மேடையில் அவரை தோன்றுவார் என்று சொல்லுகிறார்கள். அது கூட இல்லைன்னா ரொம்ப மோசமாக போயிடும். எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஜெயிச்சாலும் தோத்தாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பழைய மாதிரி இருக்காது. அதில் ஒரு பெரிய பிளவு ஒன்று ஏற்பட்டுடுச்சு. இப்போதைக்கு அதை ஒட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இது பழைய மாதிரி இருக்காது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம்.